அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பெரிய வியாழனை கொண்டாடுகின்றோம். இந்த நாள் 3 முக்கியமான விழாக்களை இணைத்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நற்கருணையை ஏற்படுத்திய விழா, குருத்துவத்தை ஏற்படுத்திய விழா, அன்பின் கட்டளையை ஆண்டவர் இயேசு கொடுத்த விழா. இந்த 3 விழாக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு நூலிலையாக அன்பு இருக்கிறது. நம்மை திடப்படுத்த, நமக்கு நலம் தர, நம்மை நிலை வாழ்விற்கு தயாரிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு என்றும் தங்கியிருப்பதற்காக நற்கருணையை ஏற்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தளர்வுறுவதற்கான, தடமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சமயத்தில் நம்மை நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தில் முன்னின்று வழிநடத்த குருத்துவத்தை ஏற்படுத்தினார். 3ஆவதாக, நிலை வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கடைபிடிக்க வேண்டிய வழியாக அன்பின் கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய இந்த நாளில் கிறிஸ்துவனுடைய அன்பை மையப்படுத்தி நாம் சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய அன்பிலிருந்து எப்படி மாறுபட்டது? கிறிஸ்துவனுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பாக நம்முடைய அன்பு இருக்கிறதா அப்படின்றத ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு சின்ன சோதனை மூலமாக அறிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த நாட்களில் அலைபேசி, செல்போன் இருக்கு. செல்போன்ல ஏராளமான தொடர்பு எண்கள், இணைப்பு எண்கள் நம்மிடம் இருக்கிறது. இந்த இணைப்பு எண்கள் பல நேரங்களில் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யாருடைய உதவி தேவையோ அவருடைய எண்களையே நிறைய நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய துறையை சார்ந்தவருடைய எண்கள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நான் மருத்துவர் என்றால் என்னிடம் ஏராளமான மருத்துவர்களுடைய தொடர்பு எண் இருக்கும். நான் ஒருவேளை தொழில் முனைவர் என்றால் என்னிடம் ஏராளமான தொழில் முனைவருடைய எண்கள் இருக்கும். நான் ஒரு பொறியாளர் என்றால் என்னிடம் ஏராளமான பொறியாளர்களுடைய எண்கள் இருக்கும். நான் ஒரு அருட்தந்தை என்றால் என்னிடம் ஏராளமான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகளுடைய எண்கள் இருக்கும். இவ்வாறு யாருடைய உதவி நமக்கு தேவையோ அவர்களுடைய எண்களையே நாம் அதிகம் வைத்திருக்கிறோம். இது மிக எளிதாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு. அப்ப நம்முடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி நாம் மாறுவது? நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களை விட நம்மை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களோடு அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ, அல்லது யாருடைய உதவியும் இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்முடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பாக உருமாற்றம் அடைகிறது. ஆண்டவர் இயேசுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். அவர் அதிகமாக யாரோடு தொடர்பில் இருந்தார் என்றால், யாருக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டதோ அவர்களோடு தொடர்பில் இருந்தார். நோயாளிகளோடு, பாவிகளோடு, தொழுநோயாளர்களோடு, பெண்களோடு, குழந்தைகளோடு, அல்லது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களோடு அவர் எப்போதும் தொடர்பில் இருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவுடைய அடிச்சுவட்டை அன்பின் பாதையில் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பாக உருமாறட்டும். God bless you all.